பிரேசலால் முக்கியமான வடிவத்தை தள்ளி விட்றாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு வந்து பிடிக்காது. என்ன பண்ணுவான், யார் மூலியமாக வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, மொபைல் இச்சையை கொண்டு ராவி நல்லா பார்த்துட்டு இருப்போம். மொபைலு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும். தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத ஆபாசமானதெல்லாம் தேவையான வரும். அப்போ அது மூலிமா நம்ம இரவுலேருந்து தேவையில்லாத வெளியில் போயிடுவோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி வரும்போது யாராக தான் பண்ணிடு விட்டு விளைவாங்கிறாரு. அதுக்கு பாருங்கள், நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்கள், சரியான வசனம். மத்தேயு 12 அதிகாரத்தில் 8-9 வசனம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடவனாய் அல்லது 2 காலுடனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். 9 பாருங்கள். உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நீ வந்து இந்த கண்ணில் உனக்கு வந்து இச்சையை கொண்டு வர அப்படின்னா அந்த கண்ணை பிடுங்கி வீசுங்கிறாரு. கை உனக்கு தப்பாக எது காரியத்தை போதா கையை வெட்டி போடுங்கிறார். அப்போ நம்ம சரீரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு எது பண்ணாலும் அதை வெட்டி வீசிட்டு பிடிங்கி போடுங்கும் போது அப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த மொபைல் மூலியமோ இச்சையோ ஒரு ஆப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அதை நம்ம தூக்கி போகிறதுக்கு நம்ம அது இது ஒருத்தே கிடையாது முதல்ல. அப்போது இந்த வசனம் மூலியமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இச்சையிலையோ தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமோ நீங்கள் வந்து தேவையில்லாத நம்ம பழக்கம் வருது அப்படின்னா அதை தூக்கி வீசிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய தாமதிக்குமானால் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். ஆமென்.